உங்கள் ஈஸ்வரன், மாவட்ட வள பயிற்றுனர், தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம், திருநெல்வேலி. இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ஆர்எல்எம் மொபைல் ஆப் பிபிஆர்பி பிளான் ப்ரிப்பரேஷனில் லைவ்லிஹுட் பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது மொபைல் ஆப் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லைவ்லிஹுட் மொபைல் ஆப்பில் உள்ளே போகிறோம். லைவ்லிஹுட் பிளானை கிளிக் பண்ணிக்கிடுதோம். பாருங்கள், நமக்கு லைவ்லிஹுட் பிளான் கிளிக் பண்ண உடனே லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லுது. நான் லாங்குவேஜை நமக்கு தமிழ் வேணும் அப்படின்னா இங்கே தமிழில் எஸ் கொடுத்துக்கிடுதேன். கொடுத்து தமிழ் எடுத்துக்கிடுதோம். எடுத்து செட் கொடுக்கும். இப்போ நமக்கு லோட் ஆகி விவோ என்ற கருத்தாக்கத்தின் நமக்கு லோடு கிடச்சி பாருங்கள், செலக்ட் ரோல் கேட்கு, ஜிபி நேம் கேட்கு. இங்கே பாருங்கள், நெட்வொர்க் கவரேஜ் நல்லா இருக்குது. ஸோ விவோ யூசர் சிஆர்பி லைவ்லிஹுட்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ செலக்ட் ரோல் கொடுத்தோம்னா லோட் ஆகி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த விவோவை பொறுத்தளவில் எஸ்ஹெச் பாருங்கள், 9 எஸ்ஹெச் லோகாஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகி நமக்கு டேட்டா தகவல் கிடச்சிருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம்னா கிராம விவரம் இருக்குது, வாழ்வாதாரத்திற்கான ஒருங்கிணைப்பு இருக்குது, வாழ்வாதாரத்திற்கான தரவரிசை இருக்குது. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பிளான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பிளான் இருக்கும், பிஜிஎஸ்ஆர்டி இருக்கும், எஸ்டிபி இருக்கும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், வில்லேஜ் வரும், வில்லேஜ் ப்ரொஃபைல் இருக்குது, லைவ்லிஹுட் கன்சால்டேஷன் இருக்குது, அப்புறம் லைவ்லிஹுட்டுக்கான ரேங்கிங் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் இது நம்ம தமிழில் பார்க்கும்போது தரவரிசை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கிராம விவரத்துக்கு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜெமினி 2 அப்போ நம்ம ஒருத்தருக்கு பார்க்க போகிறோம். அதில் வாழ்வாதார வள அடிப்படையிலான வகையை தேர்ந்தெடுக்கவும், வாழ்வாதார வள அடிப்படையிலான வகையை தேர்ந்தெடுக்கவும் பாருங்கள், காடா நிலமா நீரா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம நாங்கள் நிலத்தை தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் உங்கள் கிராமத்தில் என்னென்ன வசதிகள் உள்ளன, சேமிப்பு வசதி இருக்கா, சுத்தம் வசதி இருக்கா, ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வசதி இருக்கா, தரம் பிரித்தல் இருக்கா, பொட்டலமாக்குதல் இருக்கா, அரைத்தல் இருக்கா, கதிரடித்தல் இருக்கா, உங்கள் பகுதியில் உள்ள விவசாய விளைபொருட்கள் என்னென்னா, வாரச்சந்தை உங்கள் கிராமத்திலிருந்து இருக்கா அப்படிங்கிறது கேட்கு. ஸோ நான் இதெல்லாம் இருக்குங்கிறது மட்டும் கொடுத்துருக்கேன். அப்புறம் அடுத்த வரையில் பாருங்கள், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் டோட்டல் இரிகேட்டட் லேண்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம இதில் இரிகேட்டட் லேண்டுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம், பாசன வசதி உள்ள ஏக்கர் இருக்குது. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் டோட்டல் இரிகேஷன் லேண்டு இருக்குது பாருங்கள், எவ்வளவு என்னென்ன இரிகேஷன் லேண்ட்டு எவ்வளோ இருக்குது மொத்தமாக அப்படின்னு இருக்குது. அப்போ இது நம்ம விவோ லெவலில் இருக்கும். நீங்கள் இதை கவனமாக கவனித்து பார்க்கணும். இப்போ விவோ லெவலில் இருக்கும்போது டோட்டல் இரிகேஷன் லேண்டு அந்த பஞ்சாயத்தில் கிடைக்கும், தகவல் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஒரு 2000 ஏக்கர் இருக்குது, 2500 ஏக்கர் இருக்குதுன்னு போடுது. ஸோ இது டோட்டல் லேண்டு, அதனால் ஏரியா யூனிட் சரி. அந்த இடத்துல நீங்கள் 2500 கூட டோட்டல்னா என்னென்ன நில வகை, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் டோட்டல் இரிகேஷன் லேண்டு, என்னென்ன வகையான இரிகேஷன் லேண்டு இருக்குன்னா நீங்கள் திரும்ப பார்க்கணும், நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல புரிதல் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. டோட்டல் இரிகேஷன் லேண்டுனா முதல்ல போட்டு கரெக்டாக 2500 ஏக்கர் மொத்தம் ஏக்கர்னு இங்கே கீழே வந்துருச்சு பாருங்கள். அதுக்கடுத்து வாட் இஸ் த ஏரியா ஆஃப் டோட்டல் அன்இரிகேட்டட் லேண்டு, இது பாசன வசதியற்ற நிலம், இது ஒரு 1400 ஏக்கர் இருக்குன்னு போடுது. யூனிட்டுக்காக நீங்கள் ஏக்கரில் காட்டிடலாம். அப்புறம் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் டோட்டல் வேஸ்ட் லேண்டு, இது வேஸ்ட் லேண்டு சில பஞ்சாயத்துகளில் அதிகமாக இருக்கும், சில பஞ்சாயத்தில் வேஸ்ட் லேண்டு இல்லாமல் இருக்கும். ஸோ நான் எங்கள் பஞ்சாயத்தை இந்த இடத்த பொறுத்தளவில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில்
5 ஏக்கர் லேண்ட் வந்து வேஸ்ட் லேண்ட் இருக்குன்னு நான் காட்டுதேன். நத்தம்புறம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேஸ்ட் லேண்ட்டு காட்டுதேன். ஸோ இது நீங்கள் எங்கே தகவல் கிடைக்கிது, நீங்கள் விஓட்ட கேட்டீங்கன்னா தெரியும், பஞ்சாயத்து கிளர்க் கேட்டாலும் தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் டோட்டல் கவர்மெண்ட் லேண்ட் பாருங்கள், இது அரசு சொந்தமான நிலங்கள் எவ்வளோ இருக்குன்னாங்கன்னா 2.5 ஏக்கர் இருக்குன்னு போடுதேன். பாருங்கள் போட்டாச்சு. இந்த தகவல் அடுத்து கொடுக்கும். கிராமத்தின் மொத்த பரப்பளவு இல்லையா, அந்த லேண்ட் இருக்குது, பொது அரசோட இது அந்த லேண்டு பார்த்து 2.5 ஏக்கர் அதை சொன்னோம். அப்புறம் ஃபாரஸ்டில் 10 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னோம், அப்போ 7.5 ஏக்கரு. அது போக எந்த லேண்டு அது மொத்தம் சேர்ந்து டேலி ஆகணும். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட அதை நீங்கள் கொண்டீங்கன்னா 3500, இது ஒரு 7.5 ஏக்கர், 3500 7.5 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. ஸோ இது டோட்டல் ஏக்கர். இந்த மாதிரி டேலி ஆகணும். நிதி சேமிப்பு கொடுத்தாச்சு. முந்தைய வரவை இங்கே சேமிப்பு வரவை சேமிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எது சேமிப்பு. ஸோ அதான் அதுக்கு ஆகுது. ஒரு முறை எது சேமிப்பு அந்த உறுப்பினர் தரவை நிறுத்த முடியாது. எது சேமிப்புன்னு தொடர்புகளா? சரி.